இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய நியூஸ் இருக்கிற ரீசன்னால நீங்க கேட்ட அந்த கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நவம்பர் மந்தோட அந்த கன்சிடரேஷன் லிஸ்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ்ல வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸா வந்து இன்னைக்கு லென்ஸ்கார்ட் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இங்க லிஸ்டிங் நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்டிங் வந்து பார்க்கும்போது 4% தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2ல இருந்து 4% வந்து பிரீமியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இங்க கிரே மார்க்கெட் பிரைஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா 127 ரூபாய் வந்து கிரே மார்க்கெட் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப 10 ரூபா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து இருக்கு. அந்த பிரைஸ் வந்து பிரீமியம் அவ்வளவுதான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால 28 மடங்கு இந்த கம்பெனி வந்து ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாலுமே இங்க லிஸ்டிங் ஏன்னா வந்து வரும்போது உங்களுக்கு லிஸ்டிங் கம்மியா தான் வந்து இருக்கு. 2ல இருந்து 3% தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பியூஷ் பன்சாலும் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இதை வந்து வேல்யூவேஷன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி எடுத்துட்டு வரல. நாங்க எடுத்துட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து இங்க மக்கள்கிட்ட அதிகமான ரீச் எடுத்துட்டு போனோன்றதுக்காக தான் நாங்க லிஸ்டிங் வந்து வந்தோம். சோ இது வந்து வேல்யூஷன்ஸ்க்காக நாங்க ஒன்னும் வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்னதான் நடந்தாலுமே இங்க லென்ஸ்கார்ட் லிஸ்டிங் எனக்காக பார்த்தவங்களுக்கு நெகட்டிவா தான் வந்திருக்கு. லாங் டர்ம் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. சோ அதையும் என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்க. செபி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன இதெல்லாம் வந்து டீடைலா வந்து பார்த்தலாம். இதுல கோல்டு டிடிஎஃப் வந்து இன்க்ளூடடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். ஸோ எங்க செபி சைட்ல இருந்து சொல்ல வரது என்ன அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு எல்லாமே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கோல்டு டிஜிட்டல் கோல்டு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காசியஸா வந்து இருங்க. ஸோ இதுல வந்து பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா இங்க டிஜிட்டல் கோல்டுக்கும் சரி கோல்டுக்கும் சரி இதுக்கு முன்னாடி பேக் டப்ல யாருமே வந்து கிடையாது. நாங்க செபியும் வந்து கிடையாது, ஆர்பிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் டப்ல கிடையாது. ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனி டிஃபால்ட் ஆச்சு, அதாவது அந்த கம்பெனி வந்து திவால் ஆகுதுன்னும் போது உங்களோட கோல்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்ததுக்கு பேக் டப்ல எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அந்த கம்பெனிக்கான அந்த அஷூரன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பேக் டப்ல ரெகுலேட்டரி யாரும் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தவிர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுல டிஜிட்டல் கோல்டு கோல்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளதா வந்து வரும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்க செக்யூரிட்டிஸாவோ இல்ல அப்படின்னா இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸாவோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை அப்படி கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆபரேஷனல் ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இதை வந்து அப்படி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்க செபி சைட்ல இருந்து நீங்க சேஃபான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் டிஜிட்டல் கோல்ட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இங்க கோல்டு டிடிஎஃப் பக்கம் வந்து நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி பேக் டப்ல நாங்க தான் வந்து இருக்கோம். சோ கோல்டு டிடிஎஃப் அதாவது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸால ப்ரொவைட் பண்ணப்படுறது பேக் டப்ல செபி வந்து இருக்கு. அதே மாதிரி இஜிஆர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்டா இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அடுத்ததா கோல்டு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு நல்லா செபி வந்து இருக்கு. மத்த எது பின்னாடியும் செபியும் இல்ல, ஆர்பிஐயும் இல்ல. சோ அதனால பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 2025 செப்டம்பர் டேட்டா வச்சு பார்க்கும்போது யூபிஐ பேமெண்டா இங்க டிஜிட்டல் கோல்ட்ல பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து 1400 கோடியா வந்திருக்கு. ஸோ அதாவது யூபிஐ பேமெண்ட் மூலமா டிஜிட்டல் கோல்ட்ல பண்ணவங்களே அந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 1400 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் தவிர்த்துக்கங்க. சோ இதை மீறியுமே நீங்க டிஜிட்டல் கோல்டு தான் பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது கோல்டு டிடிஎஃப் பண்ணாம டிஜிட்டல் கோல்டு தான் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல நோட் பண்ணிங்க. பின்னாடி வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி வந்து எம்எம்டிசி பேம்ப் அப்படின்ற மாதிரி ரெகுலேட்டரி வந்து இருக்காங்களா, இல்ல அப்படின்னா நீங்க யாரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அவங்க ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் அப்படின்றதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு வெல் நோனான பிராண்ட் இவங்க ஓகே, இவங்க கிட்ட நான் டிஜிட்டல் கோல்டு பண்றேன் அப்படின்னா அந்த பிராண்ட் கிட்ட போய் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது எல்லாமே அவங்க சொல்ல வரது டிஜிட்டல் கோல்டுக்கு மட்டும் தான், கோல்டு டிடிஎஃப் வந்து கிடையாது. கோல்டு டிடிஎஃப் சேஃபா தான் வந்து இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி செபி வந்து ரெகுலேட்டரியா தான் இருக்கிற ரீசன்னால அதுக்கு பின்னாடி நம்ம சேஃபா தான் வந்து இருக்கும். 2021 இங்க செபி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் கிட்டயும் சரி, ரெஜிஸ்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்க்குமே சரி, இங்க டிஜிட்டல் கோல்டு வந்து ப்ரோமோட் பண்ணாதீங்க, கோல்டு டிடிஎஃப் மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்பத்துல இருந்தே டிஜிட்டல் கோல்டு சைடு வந்து செபி போகாம தான் வந்து இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் வரும்போது கோல்டு டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். டிஜிட்டல் கோல்டு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரஸ்டபிளான பிராண்ட் நோக்கி போங்க. இங்க டனிஷ் மாதிரியோ இல்ல அப்படின்னா தங்கமேல் மாதிரியோ ட்ரஸ்டபிளான பிராண்ட் நோக்கி போங்க. இல்ல உங்க ஊர்லயே வந்து லோக்கல் ரீஜன்ல நிறைய ட்ரஸ்டபிளான பிராண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஒரு 100 வருஷமா அங்கேயே வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் உள்ள போறீங்க அப்படின்னா அங்கேயும் போய் நீங்க வந்து சேஃபான இடமா பார்த்து பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா நீங்க ஆன்லைன் மூலமா ஏதோ ஒரு ஆப்ல வந்து பண்றீங்கன்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பேல நம்ம பண்றோம் அப்படின்னா கூட இந்த ஆப் வந்து ஒருவேளை இங்க சிக்கலாச்சுன்னும் போது அதுக்கு பின்னாடி பேக்கப்ல யாரும் கிடையாது அப்படின்றது தான் செபி வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ரேபிடா கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போகுது, 2026 எண்டுக்குள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனியோட கோஃபவுண்டரான அரவிந்த் சன்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஐபிஓ வர பிளான்ல வந்து இருக்கோம். சோ இப்போதைக்கு ஆபரேஷன் எஃபிஷியன்சி சூப்பராகவும் growth வந்து சூப்பராகவும் போயிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆனது உடனே நாங்க வந்து ஐபிஓ வந்து வந்துரும். அது மேபி எண்ட் ஆஃப் 2026 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இப்போதைக்கு எங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து நாங்க கம்பேர் பண்ணும்போது நாங்க கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷை பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி இவங்க மார்க்கெட்டிங்கோ இல்ல அப்படின்னா அவங்களோட அந்த ஆபரேஷன் எஃபிஷியன்சிக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா இவங்க அதை விட வந்து கம்மியா தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க.
இன்னும் ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகல, ப்ராஃபிட்டபிலிட்டியா ஆனா மூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்டேக் வந்து ஒரு 12% ஸ்விக்கி வந்து விற்க போறாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த கம்பெனியே வந்து ரேபிடோ கம்பெனியே இங்க ஃபுட் டெலிவரிக்கு வந்து பண்ண போறதா வந்து சொன்ன ரீசனால இங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த ரெண்டு கம்பெனியும் ஒரே பிசினஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா அது பிரச்சனை தானே. சோ அந்த ஒரு ரீசனால ஸ்விக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தாங்க ரேபிடோல, அதை வந்து விற்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ ரேபிடோட ஐபிஓ எண்ட் ஆஃப் 2026 வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து 2.16 கோடி ரூபாய் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ராடுலன்ட் கேஸ்னால லாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2.16 கோடி ரூபாய் ஹேக்கர் கிட்ட வந்து பார்த்தனா இங்க லாஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து இவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிட்டாங்க. சோ இது என்ன எதுன்னு சிம்பிளா வந்து பாத்திரலாம். சோ இங்க ஒரு கேஸ்ல வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், இன்னொரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபார்மான்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. சோ இங்க குரூப் பார்மாசூட்டிக்கல் சைடுல இருந்து டாக்டர் ரெட்டி கிட்ட வந்து பேமெண்ட் வந்து வாங்கணும். அது வந்து 2.16 கோடி ரூபாவா வந்து இருக்கு. சோ இங்க குரூப் ஃபார்மா சைட்ல இருந்து ஒரு மெயில் வந்து இங்க அனுப்புறாங்க. சோ அந்த மெயில் வந்து இவங்க பேமெண்ட் வந்து பண்ண வேண்டிய பிளான் வந்து இருந்தாங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம். சோ இதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இங்க குரூப் ஃபார்மா சைட்ல இருந்து இவங்களே ஃபேக்கான ஒரு மெயில் வந்து கிரியேட் பண்றாங்க. kkesav@grouppharma.in அப்படின்ற மாதிரி அந்த மெயில் வந்து அனுப்புறாங்க. சோ இதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் kkesav சொன்னல, சோ அதுல முன்னாடி ஒரு கே மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. அபிஷியலான மெயில் ஐடி வந்து kesav@grouppharma.in தான் அபிஷியலான மெயில் ஐடி. பட் ஆனா இங்க கே வந்து முன்னாடியே ஆட் பண்ணி, அதாவது இந்த ஹேக்கர்ஸ் வந்து முன்னாடி ஒரு கேவை போட்டு இந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணி இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுல வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுமே 2.16 கோடி ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. சோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ இதை வந்து குரூப் ஃபார்மா கம்பெனி நோட்டீஸ் பண்றாங்க, எங்ககிட்ட அமௌண்ட் வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ அவங்க போய் போலீஸ் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ போலீஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்க ஃப்ராடுலண்டான கேஸ் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. 2024 மட்டுமே 22,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா இங்க மணி வந்து இழந்திருக்காங்க. இல்ல அப்படின்னா தப்பான பேமெண்ட்ஸ் வந்து பண்றது மூலமா மட்டுமே 22,000 கோடி வந்து இழந்திருக்குதா வந்து சொல்றாங்க. இது வந்து செப்டம்பர் 2024 டேட்டா வச்சு பார்க்கும்போது சோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸே டிஸ்க்ளோஸ் பண்ண அமௌண்டா வந்து இருக்கு. ஸோ நம்மளுமே இந்த மாதிரியான வந்து பேமெண்ட்ஸ்லாம் வந்து பண்றதை தவிர்த்துப்போம். ஸோ யாருக்கிட்ட இருந்து பேமெண்ட் வருது, என்ன மாதிரியான யூபிஐ ஐடியில வருது அப்படின்றதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ணுங்க. H1B விசா ஐக்கினால இங்க ஐடி கம்பெனிஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, மிட்டக்கான ஐடி கம்பெனிஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் ஆனா இங்க மிட் லெவலான ஐடி கம்பெனிஸ்க்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. டெக் மஹேந்திரா சைட்ல இருந்து அந்த கம்பெனியோட சிஓ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா less than 1% தான் நாங்க வந்து H1B விசா டிபெண்டன்ஸ் பண்ணி இருக்கோம். ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து இருக்காது. ஒரு சில கிரிட்டிக்கலான ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க H1B விசால இருந்து மக்கள் வந்து கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அது வந்து கண்டினியூ ஆகும். பட் ஆனால் இங்க மேஜரா வந்து இங்க லோக்கல் ஏரியா வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மீறி தேவை அப்படின்னா நியர் ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கனடா மாதிரியோ இல்லை அப்படின்னா மெக்சிகோ இடத்துலயோ நாங்க வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் குரோத்தா வந்தாலுமே GCCன்னு ஒன்று வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ இது மூலமாவும் நாங்க வந்து நெட்வொர்க்கிங் வந்து பில்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸான TCS, இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ, HCL டெக் இந்த கம்பெனிக்குலாம் ஏற்கனவே பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ டெக் மஹேந்திரா மாதிரி அண்ட் தென் அதுக்கு அடுத்து வர மிட்டெக் கம்பெனிஸ்க்கும் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏஐ பபிள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஏஐ பபிள் தான் போயிட்டு இருக்கா, .com பபிள் அப்படியே வந்து ரிப்ளிகேட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி .com பபிளுமே இப்படிதான் வந்து இருந்தது. ஸோ இதே மாதிரி இங்க .com வந்து பார்த்தா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், .comல வந்து உள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாலே, அதாவது இன்டர்நெட் உள்ள நாங்க வரோம்னு சொன்னாலே அந்த ஷேர் எல்லாமே ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள போட்டுட்டு நான் வந்து ஏஐ பண்ண போறேன், நான் வந்து ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்டாக் வந்து எல்லாமே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுல மெயினா NVIDIA வந்து அதிகமா ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள போட்டாங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து .com பபிள் மாதிரியே ஏஐ பபிள் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரும் மத்தியில எழுது. இதுக்கு பாதி இன்வெஸ்டர்ஸ், அதாவது இங்க 100 பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா சைட்ல இருந்து சொன்ன ரிப்போர்ட் இது 52% ஆஃப் த மக்கள் வந்து எஸ் இது வந்து ஒரு ஏஐ பபிள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 38% ஆஃப் த மக்கள் வந்து இல்ல இது ஏஐ மாதிரி பபிள் தான் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இங்க என்னதான் வந்து ஏஐ பபிள் இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அந்த டிபேட் போனாலுமே இங்க ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் போட்டு அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இது யூஎஸ் மார்க்கெட்ல மேஜரா வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல நிறைய அனலிஸ்ட், நிறைய சிஓலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெஃப் பீசஸே எடுத்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏஐ பூம்னா வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிடையாது. பட் ஆனா இங்க ஏஐக்கு அதிகமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வந்து காசு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது காசு தேவை. அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை ஏஐ பபிள் நடக்கும் போது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சூப்பரா இருக்கோ அது வந்து பார்த்தோன்னா சர்வைவ் ஆயிடும், அது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னும் போது அது சர்வைவ் ஆயிடும். மீதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏரியா வந்து கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா மேஜரான கிராஷ்ல போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால பார்த்து என்ன எதுனா டிசைட் பண்ணுங்க. சில்வர் ETF மக்கள் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் வந்து நியூஸா வந்து இருக்கு. ஸோ சில்வர்ல பிசிக்கலா தான் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. யூஎஸ்க்கு அப்புறம் நம்ம தான் வந்து சில்வர்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது.
அதுலயும் மெயினா ரீட்டைல் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்த ETF வந்து பண்ண மாட்டாங்க, மேஜரா வந்து பார் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஜுவல்லரியாவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, இல்ல அப்படின்னா காயினாவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, மேஜரா சில்வர் பார் தான் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. பட் ஆனா இப்ப இருக்க நியூஸ் படி ETFலுமே இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க கோல்டு பிரைஸ் அண்ட் தென் சில்வர் பிரைஸ் ரெண்டுமே ஏறின ரீசனால சில்வர்லயுமே ETF வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. க்ரோ IPO பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே இங்க லென்ஸ் கட் மாதிரி தான் வந்து ஆயிருக்கு. இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் இதுல 20% தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 4% தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுலயுமே உங்களுக்கு லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. ஒரு 4% இருந்து 5% தான் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. சோ இது இந்த க்ரோ ஐபிஓ சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. பஜாஜா டிவிஎஸ் மோட்டார்ஸா எது வந்து இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல பஜாஜ் ஆட்டோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வைஸ் 5.9% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,20,000 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் 24%, ரெவன்யூ வந்து 13%, நெட் ப்ராஃபிட் வந்து 23% வந்து ஏறி இருக்கு. ஸோ ஓவரால் டீசென்டான ஒரு Q2 ரிசல்ட்ஸா இங்க பஜாஜ் ஆட்டோக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம டிவிஎஸ் மோட்டார் சைடு வந்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் சேல்ஸா வந்து இருக்கு. 22% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கு. 1,50,000 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. ரெவன்யூ 29%, நெட் ப்ராஃபிட் வந்து 36% இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கு. சோ இங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க பஜாஜ் ஆட்டோவை கம்பேர் பண்ணும்போது. சோ அதுக்கு அடுத்து தான் ஹீரோ மோட்டார்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் வந்து 6% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணும்போது. இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் அடுத்த பிளான என்ன பண்றாங்க அப்படின்னா யூரோப்ல அவங்க பிரசன்ஸ் வந்து எடுத்துட்டு வரதுக்கான பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஒரு 6 வண்டி வந்து பார்த்தா புதுசா லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து 2026 வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த 6 வண்டியில அப்பாச்சி RTR X வந்து இருக்கு. எலக்ட்ரிக்காக எலக்ட்ரிக் மேக்ஸி ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. M1 எலக்ட்ரிக் மேக்ஸி ஸ்கூட்டர்னு ஒன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி 6 புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. இங்க யூரோப்ல வந்து லான்ச் பண்ண போறோம். அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. சோ இட்டாலியில இங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்க போர்ச்சுகல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறதான்னு சொல்லியிருக்காங்க. சோ குளோபல் லெவலான எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்க டிவிஎஸ் மோட்டார் சைட்ல இருந்து. சோ இங்க எக்ஸ்போர்ட்ஸ் ரெவன்யூ மட்டுமே 22% ஏற்கனவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இங்க இந்த கம்பெனியோட சேர்மனான சுதர்ஷன் வேணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க எமர்ஜிங்கான மார்க்கெட்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறோம். அப்பதான் எங்களால பிரீமியம் ப்ராடக்ட் வந்து விற்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ எல்லா பிளான்ஸுமே இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. அக்டோபர் மந்தோட டாப் செல்லிங் ப்ராடக்டா வந்து ஃபார்மால வந்து இருக்குது எதுவா இருக்கு அப்படின்னா எல்லிலியோட மோஞ்சரா ப்ராடக்ட் தான் வந்து இருக்கு. 100 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்கு அக்டோபர் மந்த்ல மட்டும். அதுக்கு அடுத்து ஃபாலோ அப்பா இருக்குது GSKயோட ஆன்டிபயோட்டிக் வந்து இருக்கு, ஆக்மெண்டிங் சொல்லுவாங்க. இது வந்து 80 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடந்திருக்கு. இங்க யூனிட் சைஸ் வந்து அப்படின்னா 5700 யூனிட்ஸ் வந்து இங்க ஆக்மெண்டின்ற ப்ராடக்ட் வந்து வித்திருக்காங்க. சோ இது மூலமா 80 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இங்க மோஞ்சரா ப்ராடக்ட் வந்து வெறும் 85 ப்ராடக்ட் விட்டு இவங்க வந்து 100 கோடி ரூபாய் வந்து பார்த்தா ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது அந்த அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. மார்ச் 2025 அப்போ லான்ச் பண்ணாங்க. சோ லான்ச் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே கம்மியான ப்ராடக்ட்ஸ் விட்டு அதிகமா சேல்ஸ் வந்து பார்த்தா பண்றாங்க எல்லிலியோட மோஞ்சரா. சோ இது நோவா நார்டிஸ்கோடவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரைசிங் தான் வந்து விற்கிறாங்க. சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இதுல தான் வந்து ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இங்க நாட்காவும் டாக்டர் ரெட்டியும் வந்து உள்ள வர போறதான்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல உள்ள வந்தாங்க அப்படின்னா இங்க மார்க்கெட்ல வந்து எந்த மாதிரியான டிமாண்ட் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த நியூஸ் வந்து சொல்றேன். ரெண்டாவது நியூஸா இருக்குது சிப்லாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸா தான் வந்து இருக்கு. எல்லிலியோட அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மோஞ்சரா ப்ராடக்ட் வந்து இப்போ புதுசா பிராண்ட் நேம் வந்து பண்ணி விற்க போறாங்க. இதுக்கு வந்து பார்ட்னரா வந்து சிப்லா வந்து இருக்காங்க. சோ சிப்லா தான் இதுக்கான பிராண்டிங் புது பிராண்டிங் வந்து பண்ணி விற்க போறாங்க. சோ இது சிப்லாக்குமே ஒரு பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கு. கர்நாடகா பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 5% வந்து விழுந்திருக்கு இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணும்போது. 319 கோடி ரூபாய் இப்ப பண்ணிருக்காங்க. முன்னாடி பண்ணது 330 கோடியா வந்து இருந்துச்சு. இங்க குவார்டர் அண்ட் குவார்டர்ல கம்பேர் பண்ணும்போது போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் அதிகமா வந்து பண்ணிருக்காங்க. 291 கோடி ரூபாய் போன குவார்டர்ல பண்ண ஒரு ப்ராஃபிட்டா வந்து இருக்கு. இந்த குவார்டர்ல அதிகமா பண்ணிருக்காங்க. பட் ஆனா இயர் ஆன் இயர்ல டிராப்ல தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போதுமே டிராப்ல தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து விழுந்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. சோ இது ரெண்டுமே நெகட்டிவா தான் வந்து இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறது வந்து அசெட் குவாலிட்டி மட்டும் பாசிட்டிவா வந்து இருக்கு. நெட் என்பிஏ வந்து குறைச்சிருக்காங்க, கிராஸ் என்பிஏ வந்து குறைச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால அசெட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இவங்களோட டோட்டல் பிசினஸ் வந்து பார்க்கும்போது 1,76,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்டா தான் நம்ம வந்து பார்த்தாகணும். சோ இவங்களோட ஓவரால் பிசினஸ் வைஸ் வந்து அப்படின்னா எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரிசல்ட் வைஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டி வைஸ் சூப்பரா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட சிஓவான ராகவேந்திர பட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட RAM செக்மெண்ட் அதாவது இங்க ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், MSME சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. சோ எங்களோட அசெட் குவாலிட்டி வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ நாங்க இதுக்கப்புறமே குவாலிட்டியான லெண்டிங் வந்து கொடுப்போம், டிஜிட்டல் லெவலான அந்த இனோவேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. மேன் வித் எ பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தேன். சோ இதுல இண்டஸ்இண்ட் பேங்கோட புது சிஓவான ராஜீவ் ஆனந்த பத்தி எழுதியிருந்தாங்க. சோ அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேன் வித் எ பிளான் சொல்லிட்டு ராஜீவ் ஆனந்த பத்தி எழுதுறது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி எப்படி டர்ன் அரவுண்ட் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காரு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றத டீடைல் தான் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண ரீசனால இந்த பிராண்டோட அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தோன்னா போச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த ஒரு நேம் வந்து பார்த்தா அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தோன்னா உடஞ்சி. ஸோ இது வந்து முன்னாடி இந்த சிஓவாலையோ இல்லை அப்படின்னா CFOலையோ நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ அதை திரும்ப அந்த ரெப்புடேஷன் வந்து கொண்டு வர பிளான் வந்து இவங்க வந்திருக்காங்களே.
ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கு. இங்க மக்கள் கிட்ட அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும். அண்ட் தென் இங்க ஆர்பிஐ கிட்டயும் சரி, அண்ட் தென் இங்க அதர் லெண்டர்ஸ் கிட்டயும் மத்தியிலையும் சரி ரீஅஷூரன்ஸ் வந்து கொடுக்கணும். நாங்க பெட்டரா தான் வந்திருக்கோம், எங்களோட கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து சூப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ரீஅஷூரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஒர்க்குக்காக வந்து பார்த்தோன்னா போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளான் வந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க ஃபினான்ஷியல் இயர் 2026, 27, 28 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா பிளான் வச்சிருக்காங்க. 26ல என்ன மாதிரியான பிளான் அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல growth வந்து பார்த்தோன்னா இருக்கணும். 27ல இவங்களோட காம்படிட்டர்ஸோட அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணணும். பேங்கிங் செக்டர்ல அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணி சூப்பரா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும். 28ல வந்து மார்க்கெட் செக்மெண்ட்டை டாமினேட் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களோட இந்த ஒரு 3 இயர்ஸ் லைனா வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ளூ பிரிண்டாவும் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்ல இருந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரெசிலியன்ஸை கம்மி பண்ணணும். 9% லோன் புக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற பிளான்லேயே வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் தென் புதுசாக லோன்ஸ் கொடுக்கறத தாண்டி இங்க டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழியை நோக்கி போவோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. புது புது ஹையரிங் வந்து பண்ண போறாங்க. மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஹையரிங் தான் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இங்க எல்லாமே இந்த மாதிரியான டோன்ல வந்து போனோம் அப்படின்னா பிளஸ்ஸா வந்து இருக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி ராஜீவ் ஆனந்தோட பிளான் இதுவா தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.